إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்னலம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுக்கு அரசரான, அன்புக்கு இருப்பிடமான எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசிலே ஒளியாக, அவனுக்கு விளக்காக தோன்றிய எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ஒளிவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, வார்த்தெடுக்கப்பட்ட நூரே முஹம்மது என்று சொல்லுகின்ற அந்த மாபெரும் ஒளிவுக்கு சொந்தக்காரரான இரு உலக சர்தார் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியிலே தோன்றி மக்காவிலே வாழ்ந்த காலங்கள் கழிந்த பின்னதாக எஞ்சிய தங்களுடைய 53வது வயதினிலே மதீனாவிலே குடிபுகுந்தார்களே, அந்த அன்னலம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மண்ணறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மக்கள் மீது அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த இடம்தான் இந்த மதீனா முனவ்வரா என்று சொல்லப்படுகின்ற இந்த புண்ணிய பூமி. உலகிலே நன்மையை கருதி 3 பள்ளிகளுக்கு மட்டுமே பிரயாணம் செய்யலாம். கஅபத்துல்லாவிற்கும், இரண்டாவதாக மதீனாவில் உள்ள இந்த நபியுடைய பள்ளி வாயிலுக்கும், மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற பள்ளி வாயிலுக்கும், இந்த 3 பள்ளி வாயிலுக்கு தான் நன்மையை கருதி பிரயாணம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டதே. அத்தகைய உயர்வான உன்னதமான ஒரு இடத்தை தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுடைய வாழ்க்கையினுடைய துவங்கிய காலகட்டங்களிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஒளியை உலகிற்கு, அகில உலகிற்கும் அள்ளி தெளிக்கின்ற நிலையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை மதீனாவிலே துவக்கினார்கள். அன்சாரிகள், மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மதீனத்து அன்சாரிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரினும் மேலாக கருதி தங்களுடைய எத்துணை ஆதரவுகள், செயல்பாடுகள், தங்களால் என்னென்ன உதவிகளை எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்திட முடியுமோ அத்துணை உதவிகளையும் செய்து இஸ்லாம் தழைப்பதற்கு காரணமாகவும் மூல காரணமாகவும் இருந்தவர்கள் அந்த மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரி தோழர்கள். யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், சலாமுன் அலைக்கும். யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், யா அருமை பெரியோர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியுடைய, நபியுடைய பள்ளியினுடைய தோற்றங்களை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்களே. ஒரு காலத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிலே அவதரித்து இஸ்லாத்தை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதனால் அவர்கள் ஏற்பட்ட துன்பங்களை, துயரங்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் வேதனைகளை பொறுத்துக் கொண்டு வாழ்ந்த காலங்களில் அவர்கள் பட்ட தழும்புகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வந்த பின்னதாக உலக மக்களுடைய கவனத்தை ஒட்டுமொத்தமாக ஈர்த்தார்கள். மனித நேயத்தை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். வாழ்ந்து கொண்டிருந்த மக்களையெல்லாம், மனிதர்களையெல்லாம் புனிதர்களாக மாற்றுகின்ற மாபெரும் வேலையை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்வைத்து செயல்பட்டார்கள். அருமை பெரியோர்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுப்பாதங்கள் நின்று இறைவனை வணங்கிய இடத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹாதா மிஹ்ராபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே நின்று சஹாபாக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்களோ அந்த இடத்தை நீங்கள் காணுகிறீர்கள்.
எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், தன்னுடைய மிஹ்ராபுடைய மிம்பரிலிருந்து தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தங்களுடைய வீட்டருகே வரை இருக்கின்ற இந்த இடைப்பட்ட பகுதியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜன்னத்துல், இந்த இடத்தை சுவனத்துடைய பூங்கா என்று சொன்னார்கள். ரியாதுல் ஜன்னா, ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற சுவனத்து பூங்கா என்று நமக்கு சொன்னார்கள். இந்த இடத்திலே 2 ரக்காத்துடைய தொழுகையை தொழுக வேண்டும் என்ற ஹாஜிகள் எல்லாம் குழுமி நிற்கின்ற இடம் இந்த ரியாதுல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற இந்த சுவனத்து பூமி. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமையிலே உலகையெல்லாம் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொழுது கூட இந்த இடத்தை, சுவனத்து பூங்காவை, இந்த இடத்தை அப்படியே உயர்த்தி விண்ணிலே சொர்க்கலோகத்தோடு இணைத்து விடுவார். இன்று உலகிலே வாழுகிற காலங்களில் எவருடைய சிரசுகள் எல்லாம் இந்த இடத்திலே சஜ்தா செய்தனவோ அந்த சிரசுகள் எல்லாம் நாளை மறுமையிலே சுவனத்திலே இதே பகுதியிலே சஜ்தா செய்கின்ற நற்பாக்கியத்தை பெற்றுவிடுகின்றன என்ற நற்செய்தியை நாம் உங்களுக்கு தெரிவிப்பதில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்துக்களை எண்ணி பார்ப்பதில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர்கள் உலகிலே வாழுகின்ற இந்த காலங்களிலே மன்சார கபுரி, எவர்கள் என்னுடைய கபுரை ஜியாரத் செய்வார்களோ, என்னுடைய கபுரை வந்து காணுவார்களோ, என் அருகிலே வந்து நிற்பார்களோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்காக வேண்டி நான் ஷஃபாஅத் செய்வதை என் மீது கடமையாக்கிக் கொண்டேன் என்று சொன்னார்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற இந்த மதீனத்துல் முனவ்வரா. கண்ணியமானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மதீனாவுடைய பள்ளி வாயிலுக்குள் நாம் வந்து அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது பாபு சலாம் வாயில் வழியாக உள்ளே நுழைய வேண்டும். ஒதுவோடும் அதே நிலையிலே பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது பணிவோடும் நேராக புறப்பட்டு வந்து பாபு சலாம் வாயில் வழியாக உள்ளே நுழைந்து இடதுபுறத்திலே அந்த செம்பு கம்பிகளுக்கு உட்பகுதியிலே சுவனத்து பூங்கா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே 2 ரக்காத்துடைய தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படுகின்ற மஸ்ஜிது காணிக்கை தொழுகை 2 ரக்காத்துடைய தொழுகைகளை தொழுது முடித்து அந்த சுவனத்து பூமியிலே அமர்ந்து துஆ செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமையில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஏறிட்டு பார்க்கிறார்கள். தனக்கு சலாம் சொன்னவர் யார் என்று பார்க்கிறார்கள். சலாம் சொல்லிக் கொண்டு நிற்கின்ற நம்மவருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலும் உரைக்கிறார்கள். அந்நேரத்திலே நம் மீது ரசூலுடைய பார்வை படுகிறது, ரசூலுடைய அன்பு நமக்கு ஏற்படுகிறது. அந்த சலாமை சொன்னவுடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இருவருக்கும் நாம் சலாம் சொல்லிய பின்னதாக அங்கிருந்து புறப்படுவோம்.